நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்டியானிட்டி சோசியல் மீடியா யூடியூப் சேனல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட்பிரி நோபல் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாம்சீக ரீதியான காரியங்கள், உங்களை என்ன சொல்றது, உங்களை அடக்குமுறைகளை பலர் ஆனால் ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39, 40, 41, 44 ஆகிய வசனங்களிலே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது எண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு எண்ணத்தை திருப்பிக் கொடு. உன்னோட வழக்காடி உன் வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை படைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வேதவசனம் எவ்வாறாக சொல்கிறது, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் உங்களை படைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஆண்டவர் சீட்டு எழுதிட்டார். எந்த ஆண்டவர் சீட்டு எழுதினாரு? ஆவியானவர் உங்கள்கிட்ட இருந்து விலகி போனார். தேவ கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதற்கு மாம்சம் வெளிப்படுகிறது. வேதம் உங்களுக்கு வேலை செய்யல, மாம்சம் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கு. அந்த பதவியில இருந்து நான் இது பண்ணணும் வைக்கணும், ஐயோ அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, என்னாலும் பண்ணட்டும். ஆண்டவருடைய நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்களானால் பாக்கியவானா இருக்கிறீங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதத்தை பெறும்படி சபிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது நமக்கு. இந்த அளவுக்கு நீங்க எல்லா காரியமும் பண்ண நீங்க வேதம் கிரியினால வெளிப்படல. வேதம் வாயில தான் இருக்கு, கிரியில வெளிப்படவில்லை என்பதுக்கு தான் ஒரு அர்த்தம். அப்ப என்ன நீங்க சொல்லலாம், ஏன் அப்படின்னா, சார்லஸ் ஜே கிட்ட ஃபைட் பண்ணியிருக்கேன், நிறைய காரியங்களை வேதத்தின்படி தான் ஃபைட் பண்ணேன் அவர்கிட்ட. பட் இருந்தாலும் ஒப்புரவாகிற காரியத்தை மிக சரியாக பண்ணேன் பிரதர் இப்படி அப்படின்னு சொல்லி அப்போ புரிந்து கொண்டார். ஆக வேதம் நம்ம கிட்ட வேலை செய்யணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார், மாம்சம் எப்படி வெளிப்படும் தான் கேள்வி. அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஜெபத்துல ஒரு வாக்கியத்தை கற்றுத் தருகிறார். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இப்போ அவங்களை நீங்க மன்னிக்கிறீங்களா? மனவார சபிக்கிறீங்க, கொன்றுவாரு, போற்றுவாரு, போட்டுவாரு அப்படின்னு. இன்னமும் நீங்க தான் கடவுளுடைய பிள்ளை மாதிரி, அடுத்தவங்கள கடவுளுடைய பிள்ளை இல்லை அப்படிங்கிற மாதிரியான காரியத்தை இது பண்றீங்க. நீங்க தான் சாவீங்க. சாபமான வார்த்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. வேலை செய்யல, ஆவியானவர் போய் ரொம்ப நாளாச்சு. அதனாலதான் இவ்வளவு கூச்சலும் குழப்பங்களும். முதலாவது நீங்கள் மனம் திரும்புங்கள், பிறகு மனம் திரும்ப செய்வீர்கள். சரிங்களா? முதல்ல மனம் திரும்புங்க ஐயா, அதான் உண்மை. மனம் திரும்பிட்டு போங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஒப்புரவாகுங்க. அதான் ஊழியம், அதான் தேவனுடைய ஊழியம். புரியுதுங்களா? நான் யாருடையும் சண்டை போடணும்னா அதை நான் ஒப்புரவாகிற காரியத்தை பண்ணணும். நான் தப்பிதங்களை மன்னிக்கணும். நான் என்ன செய்யணும்? பலவந்தம் பண்ணாலும் போகணும். என்னோட சட்டையை எடுத்துக்கொண்டு அங்கே திருப்பி கொடுன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து கொண்டு வீடியோவில் இருக்கிறவா பாரு, நான் அடிக்கிறவனா பாரு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? உங்களுடைய பண வெறியையும் பதவி வெறியையும் காட்டுகிறது. உங்களுக்கு என்ன தடை பண்ணானே? உங்கள்கிட்ட இருப்பவர் சர்வவலிமை உள்ள ஆண்டவர். A man with Jesus, he is always majority. ஒரு மனிதன் வீட்டு ஆண்டவர் கடவுள். இந்த கடவுள் ஒரு மனுஷன் இருக்கிறார்னா அவன் எவ்வளவு பெரிய பெரும்பான்மையாக இருக்கிறான். அவன் ஒருவன் தான் 1000க்கு சமமானவனாக இருக்கிறான், மிகப்பெரிய ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆக நீங்க கடவுளோடு இருக்கிறீங்களா? கடவுளுடைய வார்த்தை இருக்கா? என் வார்த்தையிலும் என்னுடைய உபதேசத்திலும் நிலைத்திருக்கிறவனுக்கு கேட்டுக்கொள்வதோ அது பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தா, அப்ப என்னுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை வேலை செய்யலையே, அப்போ எப்படி உங்களுக்கு இதாகும்? ஒண்ணுமே இல்லை. புரியுங்களா? மண்டையை மறைத்த முடியை போல உங்களுடைய பாவங்கள் இருக்கின்றன என்பதுதான் தெரியுது. மண்டையில் இருக்கக்கூடிய வழக்கை போல முடியை வச்சு இருக்கீங்க, பாவத்தை அப்படிதான் மறைச்சு வச்சிருக்கீங்க. நீங்க மனம் திரும்பிட்டு வாங்க. எதை சொன்னாலும் நீங்க வேதவசனத்தின்படி தான் இருக்க வேண்டும். பேசுறது, அங்கி போடுறது, சட்டை போடுறது, அப்படி போட்டு அப்படி இப்படி அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் வித்வுட் எவிடன்ஸ். நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றீங்க அப்படின்னா எவிடன்ஸோட ப்ரொசீட் பண்ணணும். அதுதான் கரெக்டான விஷயம். நான் அதை செய்யல, இது அது இல்லை, இது இல்லை அப்படின்னு ஒண்ணுதான் சொல்லிட்டே போனீங்க, அடி வாங்கதான் மிச்சம் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பிடுங்க, அதான் கரெக்ட்.